First off, I would like to support Honorable Hesha Vitanagi's motion about the Ruwanpura highway. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீதிகள் அபிவிருத்தி செய்யாத தருணத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு வருஷம் அரசாங்கத்தில் இருக்கும்போது முக்கியமாக பகவந்தலாவ வீதியும் நுரையில டன்சனன் வீதியையும் நாங்கள் சரி கட்டணும். இருந்ததிலே பிரதான வீதிகள் பிரச்சனைக்குரிய வீதிகள்னால் அந்த இரு வீதிகள் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் கடந்த அரசாங்கத்தில் வந்த வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு நிதி ஒதுக்கீடுகள் வழங்கியிருந்தோம், குறிப்பாக வீதி அபிவிருத்திக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வீதி அபிவிருத்தி இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் மேம்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சுட்டி காட்ட வேணும். அதில் என் நேரத்தில் நான் கொஞ்சம் பங்கு எடுத்தாலும் பரவாயில்ல. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியாத விதிமுறைகள் கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த 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 புகாரை நான் முன் வச்சுதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கௌரவ சபாநாயகர் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது கௌரவ அமைச்சர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் பதில் சொல்லும் போது அது ஒரு தவறான கருத்து, ஒரு பொய்யான கருத்து. அதை திருத்துறதுக்கு முழு உரிமை எனக்கு இருக்கு. நான் திருத்தும் பணியில் ஈடுபடும் போது என்னோட ஒலி வாங்கிய வெட்டுறது, அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்ல முடியாம அப்படியே நிப்பாட்டுறது, அது தவறான விஷயம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த விதமான அரசியலும் இதில் கிடையாது. கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் 2000 பேருக்கு வீடுகள் வழங்குறோம். நான் சொன்னால் அது போய் வீடுகள் வழங்கல, ஒரு சர்டிஃபிகேட் வழங்குறீங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த விதமான சட்ட பலமும் கிடையாதுன்னு நான் தெரிவித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், வீடை உடனே கொடுக்க முடியுமான்னு. உடனே கொடுக்க முடியாது, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு வருஷம் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 1300 வீடுகளுக்கு மேலே நான் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கேன். வீதிகளும் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கோம். நான் கேட்ட கேள்வி, ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க, எத்தனை வீடுகள் கட்டியிருக்கீங்கன்னு. நேற்று நான் கேட்டேன், பதில் இல்லை. இன்னைக்கு நான் கேட்டேன், பதில் இல்லை. கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்றாங்க, இல்லை நீங்க பதறீங்கன்னு. நான் பதறாம நிதானமாக தான் கேட்குறேன். இதுக்கு மேலே நான் புத்தர் மாதிரி உட்காந்தா கேட்க முடியும். அதே நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இது அவமதிக்கிறதுக்காண்டி நான் சொல்ல விரும்பல, ஒரு நியாயமான விஷயம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களையும் எனக்கு உங்கள் மேலேயும் உங்களோட ஆளுங்கட்சி மேலேயும் நிறைய மதிப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, ஒழுக்கத்தை கட்டி காப்பீங்க. ஆனால் மனிதன் குரங்குல இருந்தா வந்தானுக்கு ஒரு ஆதாரம் நீங்கள் உறுப்பினராக ஒருத்தரை வச்சிருக்கீங்க. இங்கேருந்து அங்கே தவறாரு கை கொடுக்க, அது சபை நாகரிகம் கிடையாது, சபை விதிமுறைகள் அது கிடையாது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த மாதிரி வேலைகளை திருத்திக் கொள்ளும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். முந்தா நேற்று கேட்டது தான் நான் மறுபடியும் கேட்கிறேன், நேற்று கேட்டது தான் நான் இன்னைக்கு மறுபடியும் கேட்கிறேன். எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு? ஒன்று. ரெண்டாவது, நீங்க வழங்குறது காணி உறுதி பத்திரம். அதில் 237 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது. அதுவும் நான் தயாரிச்சது. நீங்க எவ்வளவு தயாரிச்சு மக்களுக்கு வழங்க போறீங்க? மூணாவது, எதுக்காண்டி 2000 சர்டிபிகேட்டை கொடுத்து வீடை வழங்குறோம்னு போய் சொல்லணும்? கடைசி கேள்வி, சம்பளம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கேட்டா சொல்றாங்க கொடுப்பாங்கன்னு. ஆனா ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் 1700 வழங்குவோம்னு சொல்றாங்க. 1700 நியாயமான சம்பளம் சொல்றாங்க. சரி, ஜீவன் தொண்டமான 1700 சம்பளத்தை சம்பள நிர்ணய சபையில் கொடுக்கும் போது இல்லை எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு 2138 தான் வேணும்னு நின்ன உறுப்பினர்கள் எங்க? ஸோ இந்த ஆதங்கங்கள் எனக்கும் இருக்கு. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இதெல்லாம் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். ஹேஷா வித்தானகே அவர்கள்கிட்டயும் நான் நன்றி சொல்றேன் இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கினதுக்கு. கடைசி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. நேற்று கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களோட உரையில் என்பிபி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் தான் நான் இதை கேட்குறேன். அவரோட உரையில் ஒரு விஷயம் சொன்னார். எஸ்ஜேபி இதை பண்ணியிருக்காங்க, டிபிஏ இதை பண்ணியிருக்காங்க, சிடபிள்யூசி இது பண்ணியிருக்கு. ஒவ்வொரு கட்சியாக திட்டினாங்க. ஒவ்வொரு கட்சி, எதிர்கட்சியில் இருக்க ஒவ்வொரு கட்சியை நீங்கள் திட்டுறீங்க. அப்புறம் எதுக்காண்டி எல்லாரோடையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி வச்சிங்க? ஏங்க நாங்கள் கெட்டவங்க, நீங்கள் நல்லவங்களா? எனக்கு அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா முன் வழியா சிடபிள்யூசியோட கூட்டணி, இன்னொரு வழியா போட்டோட கூட்டணி, இன்னொரு வழியா எஸ்ஜேபியோட கூட்டணி. கொஞ்சம் முதுகெலும்பு இருக்க வேணாமா இல்லையா? இவ்வளவுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் பிரதி தவிசாளர் அவர்களே. நன்றி.